அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட நேற்று வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, விட்ட பணத்தை பூரா நம்ம பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி. அதை ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், அதுக்கும் மிக மிக நன்றி. ஸோ அதில் சீரியஸாக ஒருத்தர் கேட்ட ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, நான் பணம் கொடுத்துட்டேன், ஆனால் அந்த பணத்தை என்னால் திருப்பி வசூலிக்க முடியல. அதாவது எனக்கு திரும்பி வரமாட்டேங்குது அந்த பணம். ஆனால் அந்த நபரால் அந்த பணத்தை கொடுக்க முடியும், ஆனால் அவர் கொடுக்க மறுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நான் ஏமாந்துட்டேன், இதுக்கு அந்த பணம் திரும்பி வருவதற்கு ஏதேனும் மலர் மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதுவும் சொல்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம மன வலிமைக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுவும் உங்களுடைய தாட்ஸ்க்கு இருக்கிற பவர் மாதிரி இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. அவ்வளோ வலிமையானது. ஸோ அதை வச்சு கண்டிப்பாக ஒருத்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்மளால் கையகப்படுத்த முடியும். ஸோ அதற்கான ஒரு யுக்தி தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த யுக்தியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 முறை இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை செயல்படுத்துங்க. ஸோ இதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல மலர் மருந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டெக்னிக் பண்ணணுங்கிறத அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மலர் மருந்துகள். ஸோ இப்போ மலர் மருந்துகள்னு எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஓக்குங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும், இன்னொரு மலர் மருந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்னட் பட் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருந்து இருக்கும். அது இம்பேஷன்ஸ்னு ஒரு மலர் மருந்து. மொத்தம் 3 மலர் மருந்துகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 மலர் மருந்துகளை நீங்கள் சம அளவில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ டோசேஜ் நிறைய பேர் கேட்குறீங்க, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு, அதனால தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணலை. ஸோ இப்போ இந்த மலர் மருந்தை ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் ஃப்ளவர் ரெமெடி பில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்கள். காம்பினேஷன் கிடைக்கலங்க, நான் தனித்தனியாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா நார்மலாக தனித்தனியாக உள்ள பில்ஸை எப்படி உட்கொள்வோமோ அதே மாதிரி நீங்கள் ட்ராப்ஸ் எடுக்கீங்க. ஒரிஜினல் ட்ராப்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஈச் ஒரு வேலைக்கு 3லிருந்தும் ஒரு சொட்டு அப்படிங்கிற விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதுதான் டோசேஜ். ஸோ இதை நீங்கள் அந்த கடன் தொகை முழுவதும் உங்கள் கைக்கு வசூலாகிற வரைக்கும் இதை நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. இது உங்களை மனதளவில் ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன யுக்திகளை ஃபாலோ பண்ணி அந்த பணத்தை அடைவதுங்கிறதுக்கான ஒரு மனநிலையை நமக்கு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நம்மளோட எண்ணங்களை குவிச்சு அந்த பணத்தை கையகப்படுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும் பொழுது அந்த பர்டிகுலர் நபர் அந்த நபருடைய உருவத்தை கண் மூடிக்கோங்க. உங்களோட படுக்கையில் நல்லா நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. உங்களோட மூச்சை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு அந்த நபருடைய முகத்தை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அவரை நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக அவர் நல்ல லைஃப்பில் வரணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல ஒரு பெரிய சூட்கேஸ் நிறையா உங்களோட பணத்தெல்லாம் அடுக்கி கொண்டு உங்கள் கையில் கொடுக்குறாரு. அதை நீங்கள் ஹாப்பியாக வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு மிராக்குலஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். பணம், நம்ம கொடுத்த பணம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் கொடுக்க மனம் இல்லாமையோ இல்லை முடியாமையோ ஏதோ ஒரு சூழல் அவங்களுக்கு ஒரு வேலிட் ரீசன் வச்சுருக்கலாம். பட் அதையும் மீறி அவங்க அந்த மனமும் அந்த பணத்தை கொடுப்பதற்கு இந்த மலர் மருந்து சப்போர்ட் பண்ணோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு உங்களோட தாட்ஸ் நல்ல வீரியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மலர் மருந்துகள் எடுக்கும்போதே அதுக்கு பக்குவப்பட்டுடுவீங்க. அந்தளவுக்கு தாட்ஸில் உங்களுக்கு வலிமை வந்துடும். ஸோ அந்த தாட்ஸை நீங்கள் பிரயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பணத்தை கண்டிப்பாக அவர் திருப்பி கொடுத்துருவார். ஸோ அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நிறைய பேருக்கு ரொம்ப மிராக்குலஸாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. இந்த கேள்வி கேட்ட அந்த நபருக்கு மிக மிக நன்றி. ஸோ இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய சேட்லேயும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் அதை பதிவு பண்ணலாம். ஸோ அதற்கான வீடியோக்களை நான் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பதிவேற்றம் பண்ணுறேன். உங்களுக்கு
தனிப்பட்ட முறையில் எனக்கு இப்படி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தனியாக நான் ஒரு ஆலோசனை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தேவையான தீர்வையும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையை தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசி ஆலோசனை எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பர் அது வாட்ஸ்அப் எண்ணு தான், கால் கிடையாது. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் ஹலோ அப்படின்னு மெசேஜ் போடலாம், இல்லை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடலாம், இல்லை உங்களோட பிரச்சனையை ஒரு 2 வரிகளில் மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதல்களை நம்மளோட ஸ்டாஃப் உங்களுக்கு தருவாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மேலும் பல தகவல்களோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.